மதுரை தெற்கு தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட கோபிசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும்போது முன்னிலை நிலவரம் அறிவிக்கப்படும். பெரிதாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நீண்ட நேரம் ஆகலாம் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவடைவதற்கான. சிறிய தொகுதிகள் வாக்காளர்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கு வாக்கு எண்ணிக்கை விரைவாக முடிவடைந்து முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் நாம வெற்றி நிலவரத்தை பார்க்கிறோம். மதுரை தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கோபிசன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மதிமுக எம்எல்ஏ பூமிநாதன், பாஜகவின் ராம சீனிவாசன் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. வெற்றி நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். மதுரை தெற்கு தொகுதியில் கோபிசன் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் 58,598 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை விரைவாக முடிவடையும் பட்சத்தில் வெற்றி நிலவரமும் அறிவிக்கப்படும். தற்போது மதுரை தெற்கு தொகுதியில் வெற்றி நிலவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடத்தை தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பூமிநாதன் பெற்றிருக்கிறார். 38,542 வாக்குகளை மட்டுமே பெற்று அவர் தோல்வியடைந்திருக்கிறார். பாஜகவோட ராம சீனிவாசனும் இங்குதான் போட்டியிட்டாரு. 29,429 வாக்குகளை வாங்கி அவர் தோல்வி கண்டிருக்கிறார். அதேபோல நாம் தமிழர் கட்சியின் சுமதி 5,497 வாக்குகளை பெற்று அவரும் தோல்வி கண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் கோபிசன் வெற்றி பெற்றதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.